ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சிம்பிளான ஒரு இறால் வறுவல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டி இறால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது அதை எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு டெமோ பார்த்துட்டு வந்துடலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக அலசிட்டு இப்போ அந்த இறால் எடுத்து வச்சுக்கோங்க. இறால் எடுத்து வச்சுட்டு அதோட தலை இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக் தோல் மாதிரி இருக்கும், அதை ஃபஸ்ட்டு பிச்சு எடுத்துருங்க. பிச்சு எடுத்துட்டு அதுக்கு கீழே குட்டி குட்டி கால்லாம் இருக்கும்ல, அதையும் நம்ம பிச்சு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு அந்த இறாலை அப்படியே கீழே திருப்பினீங்கன்னா அதோட தோல்லாம் இருக்கும், ஈஸியாக எடுக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த வாலை பிடிச்சி லைட்டாக இழுத்திங்கனாலே வந்துடும். இந்த பாருங்கள், ஈஸியாக வந்துருச்சு. அவ்வளோதான் இறால் கழுவுற ப்ராசஸ், ரொம்ப ஈஸி தான். இப்போது சில பேர் இறாலோட தலை பார்ட்டு உங்களுக்கு தெரியுதா, வரி வரியாக இருக்குல்ல, அதோடு சேர்த்து சமைப்பாங்க. உங்களுக்கு அந்த தலை வேணான்னா நீங்கள் ஜென்டலாக அதை பிச்சு போட்டுட்டு நீங்கள் பேலன்ஸில் பார்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம இறாலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதுக்கு நம்ம சின்னதாக ஒரு விழுது அரைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு 3 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, அவ்வளோதான். இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அடுப்பில் பாத்திரம் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எப்போதும் போல் நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். இதுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். வந்ததும் 2 கொத்து கருவேப்பிலை தூவி விட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற இறால் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் நம்ம கம்மியான திங்ஸ் தான் சேர்க்குறோம். ஆனால் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதனால் வதக்கி விட்டுருங்க. இப்போது காரத்துக்காக 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். தனி மிளகாய் தூளாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும். இது கொஞ்சம் மிதமான காரமாக தான் இருக்கும், அதனால் நாங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு இறாலுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை, அது சீக்கிரமாகவே வெந்துடும் உங்களுக்கு. அதில் ரொம்ப கம்மியாக தண்ணி ஊற்றிக்கிங்க. இறால் உங்களுக்கு சீக்கிரமான டைம்லேயே ஈஸியாக குக் ஆகிடும், அதனால் நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் தேங்காய் விழுது நம்ம சேர்த்ததும் ரொம்ப கெட்டியாகிடுச்சு, அதனால் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண போகிறேன் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்ல. அதில் இருக்கிற தண்ணியே போதும் உங்களுக்கு. ஸோ இது நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் ஒரு சூப்பரான செடியை பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா இது சித்திரத்தை செடி சொல்லுவாங்க, மஞ்சள் செடி மாதிரியே இருக்கும். இதில் அழகாக பூ கூட பூத்துருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரில. ஸோ பாருங்கள், நல்லா தண்ணிலாம் சுண்டி வந்துருச்சு. இதை நம்ம நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கணும். இதில் வேறு நம்ம எந்த பொருளுமே சேர்க்க போகிறதில்ல. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு. அடியில் அந்த காந்தல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா சுரண்டி விட்டு நீங்கள் நல்லா ட்ரையாக நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இதை நல்லா சுருளை நீங்கள் வறுத்து எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ பாருங்கள், அப்படி வதக்கி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப எம்மியாக இருக்குது பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.